சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 சத்தியங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்கள். இவைகளை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அனுசரித்து சுத்தத்தையும் சுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் தேவ கிருபையால் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேளைக்குள்ளும் பிரவேசித்து அதன் 2 சத்தியங்களாகிய ஜீவ வார்த்தை, சத்திய தேவ செய்தி, ஜீவ கிருபை, சத்திய ஜெபம், இவைகளை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். இந்த 2 சத்தியங்களையும் நாம் அனுசரித்தால் தெய்வம் தாமே நமக்கு அவருடைய மகா பரிசுத்தையும் அருள இருக்கிறார். இந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு சத்தியமாக நிறைவேற்ற போகிறோம். சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் சத்திய வானின் சத்தியம். தலைப்பினை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். அந்த தலைப்புக்கான ஆதார வசனத்தையும் நாம் குறித்து கொள்ள இருக்கிறோம். ஆதார வசனம் யோவான் 18:37 வசனத்தை குறித்து கொண்டால் ஒருவர் தேவ மகிமைக்காக வாசிக்கவும், அனைவரும் தேவ பக்தியோடு வசனத்தை கேட்கவும். அவரை நோக்கி, அப்படியானால் ராஜாவோ என்றார். ஏற்று பேசுமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். காட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தின் சத்தியவான் எவனும் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். யோவான் 18:37 வாசிச்சாங்க. நம்ம எல்லாரும் கேட்டு இருக்கிறோம். பிலாத்துவுக்கு முன்னால இயேசு நிக்கிறார். இயேசுவ பிலாத்து விசாரணை பண்றான். அப்படி விசாரணை பண்ணும்போதுதான் பிலாத்து இயேசுவை நோக்கி, நீ ராஜாவோ அப்படின்னு கேட்கிறான். இயேசு அவனுக்கு பதிலா, நீர் சொல்லுகிறபடி ராஜாதான்னு சொல்றார். நான் ராஜாதான்னு சொன்னதோட நிறுத்தி விடாம சத்தியத்தை குறிச்சு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்னு சொல்றார்.
இதற்காகவே நான் வந்தேன்னு சொல்றார். பிலாத்து கேட்டது என்னவோ ஒரே ஒரு கேள்விதான், நீ ராஜாவோ? நீர் கூட சொல்லல, நீ ராஜாவோ? அவன் அதிபதி. இயேசுவை சாதாரணமா பாக்கிறான். இயேசு ஒரு வாலிபனா அங்க நிக்கிறார். நீன்னு சொல்லி பிலாத்து சொல்றார். கேட்கிற கேள்விக்கான வார்த்தை உயர்ந்த வார்த்தை, ஆனா கேட்கும் விதமோ தாழ்ந்த விதம். நீ ராஜாவோ அப்படின்னு கேட்கிறான். இயேசு பதிலுக்கு நீர் சொல்லுகிறபடி, நீ சொல்லுகிறபடின்னு சொல்லல, நீர் சொல்லுகிறபடி. உண்மையிலே ஒரு ராஜா மாதிரி பேசுறார், உயர்ந்தவரா பேசுகிறார். நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அருமையான வார்த்தை. எல்லாம் தியானம் பண்ண பண்ண ஆத்துமா நன்மையா மாறும். அப்படி சொன்ன இயேசு மேலும் சில வார்த்தைகளை, வசனங்களை பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமா பதிலா கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறதுல மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, சத்தியத்தை குறித்த சாட்சி. எதை குறித்த சாட்சி? இன்னொரு ஆழமான ரகசியம். எந்த சத்தியத்தை குறித்த சாட்சி? ஆச்சரியமா இருக்கு. இயேசு பூமியில பிறந்ததை உலகில் வாழும் தேவ ஜனங்கள் சரியாக அறியாமல் இருக்கிறார்கள். எல்லா மனுஷன மாதிரியே இயேசு ஒரு மனுஷனா பிறந்ததா உலக மக்கள் பார்க்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள், தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிற மக்கள், கிறிஸ்துவாகிய இயேசு ஏன் பிறந்தார் சரியா அறியாம இருக்கிறாங்க. இயேசு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து எங்கேயாவது பிரசங்கம் பண்றாங்களா? இயேசு பிறந்த நோக்கம் சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பதற்கு. எங்கேயாவது பிரசங்கம் இருக்கா? வேடிக்கையா இருக்கு. இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார், எதுக்கும் கவலைப்படாத. அந்த மாதிரி ரொம்ப சீப்பா இயேசுவை மாத்திக்கிட்டு போறாங்க. இயேசு ஏன் பிறந்தேங்கிற ஆழமான நோக்கம், உன்னதமான நோக்கம், பரலோக தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு ஒன்னும் மறைச்சு பேசல, வெளிப்படையாதான் பேசி இருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, இதற்காகவே உலகத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். இயேசு பூமியில மனிதனா பிறந்து வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் யார உருவாக்க வேண்டும் என்று வந்தாரோ அந்த மாதிரியான கூட்டத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். என்ன மாதிரியான கூட்டம்? சத்தியவானின் கூட்டம். இப்ப இயேசு சொல்ற அந்த வார்த்தைய, இயேசு சொல்ற அந்த சத்தத்தை பிலாத்துவால என்ன பண்ண முடியாது? கேட்டுக்க முடியாது. ஆனா யார்கிட்ட தான் பேசுறாரு? பிலாத்து கிட்ட தான் பேசுறாரு. பிலாத்துவிடம் இயேசு பேசுகிறார். என்ன பேசுகிறேன் என்பதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அவர் வெளிப்படுத்தி சொன்னாலும் அதை கேட்கிற பிலாத்துவுக்கு அது இன்னதென்று விளங்கவில்லை. அழகா இயேசு சொல்றார், சத்தியவான். கிறிஸ்தவன் எழுதியிருக்கா? இல்ல. ரோமன் கத்தோலிக்கர் எழுதியிருக்குதா? இல்ல வேற ஏதாவது சபைகள் பேரை சொல்லி எழுதி இருக்குதா? எதுவுமே இல்ல. நாம் பிறந்ததுக்கும் நாம் வந்ததுக்கும் நாம் வேலை செய்யறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னா அது சத்தியவான் உருவாக வேண்டும். அதனாலதான் சத்தியவானின் சத்தியத்தை இந்த நாட்கள்ல நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் என்னவானா மாறணும். அதுக்கு என்னென்னமோ தடை வரும். சத்தியவானா நீங்களும் நானும் உருவாவதற்கு என்னென்னமோ தடை வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் தேவ சித்தம் மட்டும் நிறைவேறும். நீங்களும் நானும் சத்தியவானா மாறணும். நீங்களும் நானும் சத்தியவானா உருவாகணும். அதனாலதான் சத்தியவானா உருவாவதற்கு தேவையான முதல் சத்தியத்தை கடந்த வாரம் கேட்க ஆரம்பித்தோம். அப்படி கேட்க ஆரம்பித்த உபத்தலைப்பு சத்தியவானின் ஆத்துமா. இன்றைக்கு இரண்டாவது உபத்தலைப்பை கேட்க இருக்கிறோம். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற உபத்தலைப்பினுடைய அந்த வார்த்தைகளை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதுங்க. சத்தியவானின் ஆவி.
இந்த உபத்தலைப்புக்காக இதன் சத்தியத்தை நாம அறிந்து கொள்ள ஒரு சில வேத வசனங்களை எழுதி கொள்ள இருக்கிறோம். முதல் வசனம் சங்கீதம் 15:2. இரண்டாம் வசனம் எபிரேயர் 3:7. மூன்றாம் வசனம் யோவான் 10:4. நான்காம் வசனம் யோவான் 10:3. ஐந்தாம் வசனம் அப்போஸ்தலர் 10:44. ஆறாம் வசனம் சங்கீதம் 77:6. கடைசி வசனம் 7ஆம் வசனம் எபேசியர் 4:25. தலைப்பு ஆதார வசனம், உப தலைப்பு, அதற்கான ஒத்து வசனங்கள், எல்லாவற்றையும் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்களை மூடுவோமா? இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய சத்திய தேவ செய்தியானது எனக்கு நமக்கு தெய்வம் வெளிப்படுத்தவும் நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்படவும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவர், நீர் எங்களோடு பேசுகிற இந்த உன்னதமான வேலைக்காக, உன்னதமான நேரத்துக்காக, உன்னதமான தெய்வீகமான மகிமையான நாமங்களுக்கு கோடா கோடி அல்லேலூயா, கோடா கோடி ஓசியன்னா, கோடா கோடி ஸ்தோத்திரா. சத்தியவானின் சத்தியத்தை பாக்கியம் பெற்ற எங்களுக்குள் கடந்த வாரத்திலே எழுதி வைத்தீரே, இன்றைக்கும் எழுத இருக்கிறீரே, கூடா ஓடி நன்றி செலுத்துகிறோம். உடைய நித்திய ராஜாங்கத்தின், நித்திய ஆளுகையின், அதிகாரத்தின், வல்லமையின் வழி நடத்துதல் வெளிப்பட நீ பரிசுத்தர் 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 என்று உம்மையே தொழுது சேவித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி கும்பிடுகிறோம். விசேஷமாக தோப்பனே, நாங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே. இதற்கு அடையாளம் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நீர் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எழுத இருக்கிறீர். உலக ஆசீர்வாதத்துக்காக சத்தியத்தை வாங்கிப்பாங்க, ஆனா எங்களை பொறுத்த வரையில உள்ளான ஆசீர்வாதத்துக்காக, நித்திய ஜீவியத்துக்காக, சத்தியவானுக்குரிய சத்தியத்தை வாஞ்சிக்கிறவர்களா சத்திய தேவ செய்தியை கேட்க எங்கள் ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா சத்தியவானா ஜீவிக்கணும்னு நீர் சத்தியத்தை வெளிப்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சத்தியவானா ஜீவிக்க அதற்காக நீர் தந்த வசனங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களோடு பேசி எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எழுதி வைத்து நிரப்பும்படி செபிக்கிறோம். நீர் எழுதி வைக்கிற சத்தியமானது என்னதென்று அறிந்து உணர, சத்தியத்தை பகுத்தறிய, அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்காக எங்களுக்குள்ளாக தீர்மானம் உண்டாக சத்தியத்தை கவனித்து கேட்கும்படி செய்யும் ஆண்டவர். 4:12 ஒப்பு கொடுக்கிறோம், 5:4 ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம் சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக, ஆமென். சத்திய தேவனுடைய இரக்கமும், சத்திய குமாரன் இயேசுவினுடைய கிருபையும், சத்திய ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பூரணமாய் உண்டாயிருப்பதாக, ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, இன்றைய சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பினை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். சத்தியவானின் சத்தியம். முழு வேதாகமத்தில் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில்
ஒரே ஒரு முறை இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, சத்தியவான். அதுவும் இந்த வார்த்தைய மனிதர்கள் பேசவில்லை, மனிதர்கள் எழுதவில்லை. தெய்வம் தம்முடைய குமாரனை மனிதனாக அனுப்பி மனுஷகுமாரனாக வந்த இயேசுவின் வாய்மொழியாக சொல்ல வைத்து தேவ ஆவியானவர் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. சத்தியவானின் சத்தியத்திலே சத்தியவானின் ஆத்துமா இருக்கிறது, சத்தியவானின் ஆவி இருக்கிறது, சத்தியவானின் சரீரமும் இருக்கிறது. ஆத்துமாவிலே சத்தியவானாக வாழ்வது எப்படி, ஆவியிலே சத்தியவானாக வாழ்வது எப்படி, சரீரத்திலே சத்தியவானாக வாழ்வது எப்படி, இப்படி 3 பிரசங்கம் நமக்கு தேவை. நாம் இந்த 3 பிரசங்கங்களை குறித்து அடிப்படை சத்தியத்தை தான் கேட்க இருக்கிறோம். அடிப்படை சத்தியம் விதை போல. அடிப்படை சத்தியம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? விதையை போல விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. விதை முக்கியம். விதை கிடைச்சா போதும் மரமா மாற்றலாம். விதையை மரமாக மாற்றுகிறவர்கள் மெய்யான தேவ ஜனங்கள். நான் சொன்னது வசனத்தை, வார்த்தைய. நீங்க பாட்டுக்கு போற வழியில கடைக்கு போய் பைய விதைய வாங்கிக்கிட்டு எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குன்னு சொல்லி விதைய தூவி நான் மரத்தை வளர்த்தேன் சத்தியவான்னு சொல்லிடாதீங்க. சத்தியவானா மாறுவதற்கு சத்திய வார்த்தைய விதையா கொடுக்கிறார். அந்த விதைய உள்ள கொண்டு போய் வச்சு அத மரமா மாத்துற மாதிரி அதுக்கான வசனங்களை கண்டுபிடிச்சு வாழ்க்கையை நடத்துவது என்னுடைய பொறுப்பு. உணர்ந்தவங்க வேலையிலே சொல்லுங்க, ஒரு ஓசியான சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதனாலதான் கடந்த வாரம் ஆத்துமாவை எப்படி சத்தியவானின் ஆத்துமாவா மாத்தணுங்கிறத கேட்டோம். மனதார சத்தியம். எப்படி சத்தியம்? மனதார சத்தியம் அப்படின்னா முழு மனதும் சத்தியமாக இருக்க வேண்டும். எல்லாருக்குள்ள மனது இருக்கு, எல்லாருக்குள்ள ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமா அறவர ஆத்துமாவா இருக்கக்கூடாது. அந்த ஆத்துமா முழுசா சத்திய ஆத்துமாவா மாறணும். அந்த ஆத்துமா முழுசா சத்திய ஆத்துமாவா மாறணும்னா 7 படிகள் இருக்கு. எத்தனை படிகள்? 7 படிகள், 3 ரகசியம். எப்பவுமே சத்திய தேவ செய்தியை கேட்டோம்னா அதுல 3 ரகசியம் இருக்கும், 7 சத்தியம் இருக்கும். அதை வீட்டுல போய் முதல்ல உட்கார்ந்து கண்டுபிடிச்சிடணும். அதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னா நீங்களே வசனத்தை எடுத்து சேர்த்துக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். நம்முடைய ஆத்துமாவை முழு ஆத்துமாவும் சத்தியத்தால நிரம்பத்தக்கதாக பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கையும் அந்த பிரயாசத்துக்கேற்ற நிறைவேறுதலும் நம்மிடத்தில் உண்டானால் நம்முடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவாக மாறியிருக்க. எப்படி நம்முடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா மாறணுமோ, இப்ப அந்த 7 குறிப்பையும் நான் வரிசையா மறுபடியும் பேச நேரம் இல்ல, அதை நீங்க தான் உங்க வீடுகளில் நேரம் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம உபத்தலைப்பா சத்தியவானின் ஆவி அப்படிதான் எழுதியிருக்கிறோம். சத்தியவானின் ஆவி. இப்ப நமக்கு ஆத்மா இருக்கிற மாதிரியே ஆவி இருக்கு. நம்ம ஆவிய சத்தியவானின் ஆவியாக மாற்ற வேண்டும். செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா அப்புறம் ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது அழகா உள்ள போய் செட் ஆகும். எப்படி முழு மனதுன்னு வாசிச்சோமோ அந்த மாதிரி நம்ம விளங்கிக்க வேண்டிய ஒரு காரியம் பைபிள் அப்படி இல்ல. ஆனா அப்படி விளங்கிக்க கூடிய ரகசியங்கள் இருக்கு. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? முழு மனதுங்கிற மாதிரியே முழு ஆவின்னு விளங்கிக்கணும். தெய்வம் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியின் இயக்கம், அந்த ஆவியின் செயல்பாடு முழுமையாக சத்தியம் நிரம்பியதாக மாற வேண்டும். கவனமா கேட்டாதான் விளங்கும். ஆர்டரா ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த ஆர்டர் அப்படியே நம்ம நெஞ்சுக்குள்ள பதியணும். நெஞ்சுக்குள்ள பதிந்த அந்த ஆர்டர் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் டெய்லி லைஃப்ல நிறைவேறி வரணும். அப்படி நிறைவேறி வந்தாதான் வாழ்க்கை சத்தியவானின் ஆவியா மாறும். இப்ப நம்ம 7 வசனங்களை குறிச்சிருக்கிறோம். இல்ல முதல் வசனம் கடந்த வாரமும் வாசிச்சோம், பரவாயில்ல. இந்த வாரமும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15:2.
உத்தமனாய் நடந்து ரொம்ப அருமையான வார்த்தை, நீதியை நடப்பித்து ரொம்ப அருமையான அடுத்த வார்த்தை. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இத நம்ம மனதார சத்தியம்னு முதல் சத்தியமா எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எதை பேசுகிறவன் தானே? நீங்களும் நானும் எப்பவுமே எல்லா காலங்களிலுமே எல்லா சூழ்நிலையிலுமே பேச வேண்டி வரும். சில நேரங்கள்ல சைலண்ட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல என்ன பண்ணக்கூடாது, பேச வேண்டாங்கிற ஒரு இடம் இருக்கும். ஆனா அங்க கூட நம்மளால போய் என்ன பண்ணுவாங்க, அங்கதான் போன் வரும். போன் வரும்போது எப்படி சொல்லுவான், கேட்க பேசுறது அந்த வெளியே வரண்டா. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க, சைலன்ஸ். அங்கதான் பயங்கரமா கத்துவான். எங்க சத்தம் வரக்கூடாதோ அங்க எதை கொடுப்பாங்க, சத்தம் கொடுப்பாங்க. நானும் எங்க வீட்டம்மாவும் பஸ்ல போயிட்டு இருந்தோம். அப்படி பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் எங்களுக்கு முன்னாடி வில்லியனூர்ல ஏறினாங்க. நல்ல வேலை போவாசும் எஸ்தரும் இல்ல. ஏறினவங்க ரெண்டு பேரும் விசுவாசி. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க, மடியில குழந்தைய வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக சத்தம் ரைஸ் ஆகுது. என்னன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் வர வரையா கேட்கிறோம், அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரும் போன்ல இப்படி இப்படி இடையில காட்டிக்கிறாங்க. பார்த்தா வசனம் தெரியுது, ஏதாவது பேசி வசனத்தை பத்தி ஏதோ பேசுவாங்கன்னு பார்த்தா வசனத்தை பத்தி பேசல, வேற எதையோ என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்படி இப்படின்னு விழுப்புரம் நெருங்கிடுச்சு. விழுப்புரம் நெருங்கினதுக்கு அப்புறம் மனைவி சொல்றாங்க, கண்டக்டர்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் வந்தவன சொல்றேன் அப்படிங்கிற. என்ன ஆகி போச்சு, அவரு கொஞ்சம் சரியா கவனிக்கலையாச்சு. ஸ்டாப் தாண்டிடுச்சு. ஸ்டாப் தாண்டின உடனே இந்த அம்மா கண்டக்டரை பார்த்து கேக்குது, ஏங்க ஸ்டாப் வந்துருச்சான்னு. ஏமா இப்பதானம்மா போச்சு, இறங்க வேண்டியதானம்மா. ஏமா ஸ்டாப் தாண்டி இப்படி போயிடுச்சான்னு கேக்குறியாமன்னு அந்த அம்மா புருஷனை திரும்பி ஒரு பார்வை பார்த்து பாருங்க. பார்த்துட்டு, உனக்கு அறிவு இருக்கா, அப்பே இருந்து என்ன சொல்லிட்டு வர்றேன், கண்டக்டர்கிட்ட கேளுன்னு சொன்னா இல்லையா, கேட்கணுமா இல்லையா, கொஞ்சமா உனக்கு புத்தி இருக்குதா, அப்படி கத்துதுங்க. நல்ல மனைவியா இருப்பாங்களாட்டுக்கு. சத்தம் தெரியும். நம்ம சத்தியவான் மாதிரி யாரும் இல்லைங்க. பஸ்ல எல்லாம் பார்க்கவே முடியல. நீங்க எல்லாம் எவ்வளவு அமைதியானவங்க. வாயை திறந்தா காத்து கூட வராது, ஆனா அவங்க திறந்தா சத்தமா வருது. நம்ம சத்தியமா இருக்கோம். சத்தியமா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சா நல்லது. நிறைய அடிக்கடி பார்த்திருக்கோம். ஒரு அவிசுவாசியும் அவிசுவாசி மனைவியும் பயணம் பண்ணும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இது யதார்த்தமா நடக்கிறதுன்னு விட்டுருக்கலாம். ஏறினது யாரு, விசுவாசி. அது ரோட்ல பஸ்ல பொது இடத்துல நடந்துக்கிறத கேட்டா அது சத்தம் பயங்கரமா இருக்கு. சத்தியத்தின்படி பேசுற பேச்சா இது? அது என்னைக்காவது பைபிள் எடுத்திருக்குமா? இல்ல அது என்னைக்காவது சத்தியவானின் சத்தத்தை பத்தி கேட்டிருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சத்தியத்தின்படி நாம் பேசுகிறோமா? சத்தியத்தின்படி பேசுகிற சத்திய ஆவியை உடைய சத்தியவானாக வாழ்க்கை நடத்துகிறோமா? சிந்திக்கணும். இந்த ஒரு வசனத்துக்குள்ள இருக்கிற ஆழம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களில் நிறைவேறதான் இன்றைய சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இப்ப அடுத்த வசனம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களே. ஆகையால் யாரை பத்தி எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவியானவரை பற்றி எழுதி இருக்கிறது. இவரை பற்றி யோவான் 16ஆம் அதிகாரத்துல சத்திய ஆவியானவர் எழுதி இருக்கிறது. கவனிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறபடியே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை என்ன செய்வீர்களானால், என்ன அழகா எழுதி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்கு? சத்தம் இருக்கு. இயேசு பிலாத்து கிட்ட
பதில் கொடுக்கும் போது சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னு சொல்றார். இயேசுவுக்கு சத்தம் இருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன இருக்கு? சத்தம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை என்ன செய்வீர்களாயில்? கேட்பீர்களாயில். முதல் நூற்றாண்டு சபைக்கு எழுதப்பட்ட சத்தியமா இருந்தாலும் இன்றைக்கும் நமக்கும் சத்திய மார்க்கத்தை சேர்ந்த நமக்கும் தேவையான சத்தியமாக இருக்கிறது. ஆவியானவருடைய சத்தம்னா அது என்னன்னு கிறிஸ்தவ உலகம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா கவனிங்க. நம்ம சத்திய மார்க்க ஆலயம் சின்ன வாய்க்கால் தெருவில் 7/7/2012 ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு தவளக்குப்பத்திலிருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலயம் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆராதனை முறைமையில நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி, அந்த குடும்ப தலைவர் என்கிட்ட வந்தாரு. வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. பேசுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க சபையில பரிசுத்த ஆவியானவரே இல்ல அப்படின்னாரு. உங்க சபையில யாரு இல்ல? பரிசுத்த ஆவியானவரே இல்ல அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, பரிசுத்த ஆவியானுடைய சத்தமே வரலையே அப்படின்னாரு. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு. யாருமே என்ன பாஷை பேசல, அந்நிய பாஷை பேசல அப்படின்னாங்க. ஓ அப்படிங்களா? அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் வருதுன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இத குறிச்சு ஏராளமான ரகசியம் இருக்கு. இதெல்லாம் நாங்க MTHன்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறோம். அதுல நாங்க கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு விருப்பமானால் எங்களிடத்துல அந்த MTH கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க, படிங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க பாருங்க, அந்த மனசு இங்க பாருங்க. உனக்கு ஒரு கும்பிடு, உன் கோர்ஸுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவ சபைகள்ல பரிசுத்த ஆவியானுடைய சத்தம்னா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது அந்நிய பாஷை அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற ஒரு வரம். இப்ப நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா யாரோட சத்தம்? ஏன் சத்தம்? பரிசுத்த ஆவியானவர் சத்தம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற வரமாகி அந்நிய பாஷையை நான் என்ன பண்றேன், பேசுறேன். நான் பேசும்போது யார் சத்தம் தான் வருது? ஏன் சத்தம் தான் வருது. வார்த்தையை கவனிக்கணும். இந்த பகுத்தறிவு கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. அந்நிய பாஷை என்பது வரம். அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற 9 வரங்களிலே ஒரு வரம். அது யாரு பேசுறாங்களோ அந்த வரத்தை உபயோகப்படுத்தி அவருடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆவியானவருடைய சத்தம் என்பது ஆவியானவருடைய ஆவியை குறிக்கிறது. ஆவியானவருடைய ஆவி என்பது என்னவென்றால் ஆவியானவருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆவியானவருடைய சத்தம் என்பது ஆவியானவருடைய வார்த்தையையும் ஆவியானவருடைய வசனங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா கேட்கணும். நாங்க உங்களுக்கு எதையுமே மூடி மறைச்சு பேசுறதில்லை. நாங்க எதையுமே உங்களுக்கு கலப்பான விஷயமா சொல்றதில்லை. நாங்க எதையுமே உங்களுக்கு சுய சித்தத்தின் அடிப்படையில பேசுகிறதில்லை. நாங்க எல்லாவற்றையும் வேதத்திலே தேடி ஆராய்ந்து தியானித்து தெய்வம் கொடுக்கிற வெளிப்பாடுகளை வசன அடிப்படையில பேசி பழகி வருகிறோம். தெய்வம் மகிமைக்காக செய்றோம். நீங்கள் உங்களுடைய ஆவியை சத்தியவானின் ஆவியாக உருவாக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்திய ஆவியானவருடைய சத்தத்தை, வார்த்தையை, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரா. இப்ப அடுத்த வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை விட்ட பின்பு அவர்களுக்கு
முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவளுக்கு பின் செல்கிறது. இந்த வசனத்தை நம்ம போன முறையும் வாசிச்சோம். இந்த வசனம் என்ன அப்படின்னா, இயேசு ஒரு ஓமானமா பேசுகிற சத்தியம் வசனம். இந்த வசனத்துக்குள்ள ஆடுகளை பத்தியும் பேசுறாரு, அதே சமயத்துல ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனை பத்தியும் அவனுடைய சத்தத்தை பத்தியும் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டு சபை ஆடுகளா இருக்குதுன்னா, புதிய ஏற்பாட்டு சபையின் மேய்ப்பனா யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவின் சத்தத்தை கேட்கணும். இது ஆத்துமாவுக்கு. நல்லா கவனிக்கணும். எப்படி இயேசுவின் சத்தத்தை கவனிங்க, ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா மாறுவதற்கு கேட்கணுமோ, கேட்ட இயேசுவின் சத்தத்தை அறியணுமோ, கவனிங்க. அதே மாதிரி நம்முடைய ஆவி சத்தியவானின் ஆவியா உருவாகணும்னா சத்திய ஆவியானவருடைய சத்தத்தை கவனிக்கணும். இயேசுவுக்கு ஒரு பக்கம் ஆடுகள் மாதிரியே பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பக்கம் நம்ம என்னவாதான் இருக்கிறோம்? ஆடுகளா தான் இருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும். அப்படி கேட்கிற சத்தத்தை பரிசுத்த ஆவியானுடைய சத்தம்னு சொல்லி ரெண்டாவது என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அறியணும். இன்னைக்கு யார் யாரோ பேசுறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அறிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் பேசினாலும், பல பேர் ஊழியக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு வரம் பெற்ற ஊழியரா இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசன ஊழியரா இருந்தாலும் சரி, உயிரோட எழுப்பக்கூடிய ஊழியரா இருந்தாலும் சரி, அவர் பேசுகிறது பரிசுத்த ஆவியானுடைய சத்தமா பரிசுத்த ஆவியானுடைய வசனமா என்பதை நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பேசுறாங்கிறதுக்காக அது பரிசுத்த ஆவியானுடைய வசனம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. சுயமா கூட இருக்கலாம், அது ஸ்தாபன கற்பனையா கூட இருக்கலாம், ஸ்தாபன உபதேசமா கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தோம்னா நம்ம ஆவி என்ன ஆவியா மாறாது. ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒன்னு பரிசுத்த ஆவியானவரின் சத்தம், ரெண்டு பரிசுத்த ஆவியான சத்தத்தை கேட்கணும், மூன்று அப்படி கேட்ட பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் பரிசுத்த ஆவியானுடைய வசனம் தானான்னு அறியணும். மூணு காரியம். அடுத்தபடியாக யோவான் 10:3 போதுங்க. கடந்த முறை வாசிச்ச அதே வசனம் தான். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் என்ன கொடுக்கிறது? செவி கொடுக்கிறது. ஒன்னு கேட்கணுங்க, ரெண்டு கேட்டது ஆவியானுடைய சத்தமான அறியணுங்க, மூணாவது ஆவியானுடைய சத்தம் தான் அறிஞ்ச பிறகு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆவியிலே ஆவியானுடைய சத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்ம ஆவியில ஆவியானுடைய சத்தத்துக்கு என்ன கொடுக்கணும்? ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம ஆவியில இடம் கொடுக்கிறோமா? காலையில எழும்பின உடனே சனியன என்ன சொல்றோம்? அந்த சத்தம் தான் வாயிலிருந்து வருது. காலையில எழும்பின உடனே ஆவியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்படி வாயில சத்தம் வெளியே வருதா? வந்தா நல்லது. தனியனே கிணியனே பனியனே இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டம். அப்படி பண்றவங்கள சொல்றேன், நம்ம யாரும் பண்றது இல்ல. இந்த செவரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது பண்ணுனா அதெல்லாம் நிப்பாட்டம். ஏதோ ஒரு நேரம் அப்படி வரதானே செய்யும். எப்படா இந்த எப்படாங்கிறதுதான் பிரச்சனையே. அதாவது என்ன அப்படின்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லதுதான். ஒரேடியா வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அவர் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறாரு. சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க மாட்டாங்க, படக்குன்னு மூஞ்சில ஊத்திடுவாங்க. அந்த மாதிரிதான் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி பேசுவாங்க பாருங்க. ஆரம்பிச்சாங்கன்னா ராத்திரி ஆனாலும் மூடாது, சத்தம் துணிக்கும். கேட்டா என்ன சொல்றது? ஆவியானவர் முழங்குகிறார். நீ கண்டதை பேசிக்கிட்டு ஆவியானவர் முழங்குகிறார்னு ஏன் அவர் மேல உன் பாவத்தை கொட்டுற? கவனிங்க, சத்தியம் முக்கியம். நமக்கு என்ன ஆவி வேணும்? நம்ம ஆவி சத்தியவானின் ஆவியா உருவாகும். ஒன்னு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும், ரெண்டு பரிசுத்த ஆவியானுடைய சத்தமான அறியணும், மூணு அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு எங்க இடம் கொடுக்கணும்?
நம்ம ஆவியில இடம் கொடுக்கணும். இதான் ரகசியம். கரெக்டா இருக்கணும், ஆவியில இடம் கொடுக்கணும். இப்ப அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை தேவன் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் பாவம் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தல நடவடிக்கையில இருந்து நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அனுபவம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலயும் நடைபெறுவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள போகல. இந்த வசனத்தை கவனிங்களேன். வார்த்தைகள்னு இருக்கா? வார்த்தைகளை வசனத்தை இருக்கா? கேட்டவர்கள் வருதா? அடுத்து இப்ப யார் இறங்கினா? இப்ப என்ன கவனிங்க. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வேற சம்பவம். இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வசனத்தை நம்ம ஆவியில செவி கொடுத்து, ஆவியின் செவி, போன தடவை ஆத்ம செவி பார்த்தோம்ல, ஆவியின் செவி, ஆவியின் செவியில இடம் கொடுத்து ஆவியானுடைய சத்தமாகிய வசனத்தை வச்சோம்னா, அந்த வசனத்தை நம்ம ஆவியில வேலை செய்ய வைக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வேலை செய்ய துவங்குவார். கவனிக்கிறீங்களா? பின்னால இருக்கிறவங்க முன்னால இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கணும். நம்ம ஆவி சத்திய ஆவியா மாறணும்னா, சத்திய வாணின் ஆவியா வேலை செய்யணும்னா, சத்திய ஆவியானுடைய சத்தமாகிய வசனம் நம்ம ஆவியில இருக்கணும். அப்படி இருந்தா அங்க யாரு வந்துருவா? பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற சத்திய ஆவியானவர் வந்துடுவாரு. அவர் வந்து நம்ம ஆவிய சத்தியவானின் ஆவியா மாற்றுவதற்கு துணை செய்ய வேலை செய்வாரு. அவர் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஆவிய சத்தியவானின் ஆவியா மாற்றி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா, இங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னா, அடுத்த வசனத்தை தேவ மகிமைக்க வாசிங்க. என் ஆவி என்ன செய்தது? இப்ப நான் சொல்றத கவனிங்களேன், உங்களுக்கு நல்லா புரியும், உங்களுக்கு சரியா விளங்கும். நீங்களும் நானும் சத்தியவானா மாறலாம். நீங்களும் நானும் சத்தியவானின் சத்திய ஆவிய உடையவர்களா வாழலாம். அழகான சத்தியம். சத்திய ஆவியானுடைய சத்தம், சத்திய ஆவியானுடைய வசனம் நம்ம ஆவிக்கு வந்த உடனே, நம்முடைய வாய்க்கு வந்த உடனே, நம்முடைய வாய் அதை உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆவி நமக்குள்ள அது மறைவா இருக்கு, வெளியே தெரியாது. அது உள்ள ஒரு தீபமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது தீபமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது நமக்குள்ள அது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா, இங்க என்ன கவனிக்கணும், எல்லாரும் நான் சொல்றதை கவனிக்கணும். ஆர்டரா வார்த்தை வரும். நம்ம ஆவிக்கு பரிசுத்த ஆவியானுடைய வசனம் வந்துருச்சுன்னா கூட யாரு வந்துருவா? பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு. பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானுடைய வசனமும் நம்ம ஆவியில இருக்கும் போது நம்ம ஆவி தீபமா எரியும். அப்படி தீபமா எரிகிற ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய துணையோட பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாகிய வசனத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும். புருஷன் பாக்கெட்ல பணம் வச்சாடா வைக்கலையா? அதனால தூங்கும் போது நம்ம போய் பாக்கெட்டை நோண்டணும். பாக்கெட்ல என்ன இல்ல? பணம் இல்ல. சரி, அவருடைய செல்போனை எடுத்து நம்ம ஓபன் பண்ணி ஜிபேயையும் ஓபன் பண்ணி இல்ல எவ்வளவு பணம் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனா அடிக்கடி என்ன பண்றாரு? செலவு மட்டும் பண்றாரு. ஜிபேல ஒண்ணு இல்ல, பாக்கெட்லயும் ஒண்ணு இல்ல, ஆனா எல்லா செலவும் பண்றாரு. நம்ம ஒரு செலவு பண்ணலான்னு பார்த்தா என்ன பண்ண முடியல? பணம் இல்ல, செலவு பண்ண முடியல. கேட்டா கையில பணம் இல்லங்கிறாரு, பேங்க்லயும் பணம் இல்லங்கிறாரு. அவருக்கு தேவைன்னா மட்டும் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு? எல்லாம் அவரே பண்ணிக்கிறார். நம்மளால என்ன பண்ண முடியல? பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம ஆவி என்ன பண்ணுது? ஆராய்ச்சி பண்ணுது. பாருங்களேன், நம்ம ஆவியெல்லாம் யாரும் பண்றது இல்லை. நம்ம எல்லாம் எல்லாருமே சத்தியவான். ஆம்பளையும் சத்தியவானு, பொம்பளையும் சத்தியவான், எல்லாம் சத்தியவான். புருஷன் இல்லாத நேரத்தில் புருஷனோட செல்போன் எடுத்து மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கிறது? ஆராய்ச்சி பண்றது. மனைவி இல்லாத நேரத்தில் புருஷன் என்ன பண்றது? மனைவியோட செல்போனை எடுத்து புருஷன் என்ன பண்றது? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஆராய்ச்சினா என்னன்னு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு புருஷனா இருக்கிறியா?
அடுத்தவளுக்கு புருஷனா இருக்கிறியா, எனக்கு மனைவியா இருக்கிறியா, அடுத்தவனுக்கு மனைவியா இருக்கிறியா, எல்லாம் ஆராய்ச்சி பண்றோம்ல. பணம் இருக்கா இல்லையா, யாருக்கும் கொடுத்துட்டியா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றீல்ல. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் ஆவியில இருக்குது. எதுக்கு இருக்குது? ஆவி அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு. ஆவி அந்த வசனத்தின்படி வாழ வேண்டுமானால் உன்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை எப்படிப்பட்டது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. வசனம் எப்படிப்பட்டது, வசனத்தின்படி என் ஆவி எப்படி இருக்க வேண்டும், வசனத்தின்படி என் ஆவி எப்படி வெளிப்பட வேண்டும், வசனத்தின்படி என்னுடைய ஆவி எப்படி சத்தியவானின் ஆவியாக பேச வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்ப கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கோமா? எபேசியர் 4:55 எடுத்துக்குவோம். எபேசியர் 4:25 தான். எல்லாரும் எடுத்துக்குவோம். எல்லாரும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு ஓசியானா சொல்லுவோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் தேவ மகிமைக்காக எபேசியர் 4:25 வாசிப்போமா? அந்தியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியா பொய்யை கலந்து அவரவர் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். அருமையான வசனம். இந்த ஒரு வசனத்தை குறைஞ்சது 1 மணி நேரம் தியானம் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் இப்ப இந்த வசனத்தை முடிவுக்கான சத்தியமா எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருமே பார்வைக்கு பலரா இருந்தாலும், நம்ம எல்லாருமே ஒரு சரீரத்தினுடைய வெவ்வேறு அவயம் போல இருந்தாலும், எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும். அப்படி கிறிஸ்துவின் ஒரே சரீரத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய நாவிலே, நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகிறதான பேச்சிலே எதை களைய வேண்டும், எதை பேச வேண்டும்? இந்த மெய் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் சத்தியவானின் சத்திய வசனத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் பேசணும் அப்படின்னா, நீங்களும் நானும் பேசுறோம் அப்படின்னா, சத்தியவானின் ஆவியாக நம்முடைய பேச்சு வெளிப்பட வேண்டும் என்றால் சத்திய ஆவியானுடைய வசனமாகிய சத்தியத்தின் அடிப்படையிலே மெய்யாக பேச வேண்டும். என்ன பேசக்கூடாது? ஆமா, நம்ம போய் பேசுறோம்னா நம்ம ஆவி என்ன ஆவி கிடையாது, சத்தியவானின் ஆவி கிடையாது. ஏதோ தவறி பேசிட்டா கூட அதை ஒத்துக்கணும். என்ன மாதிரி ஒத்துக்கணும்? அதை களைவதற்கு ஒத்துக்கணும். எதற்காக ஒத்துக்கணும்? களைந்தால் மட்டும் போதாது. பொய்யை களைவதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் மெய்யை பேச வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே உடனடியாக நான் மெய்யை பேசுகிறவனாக உருவாகிவிட முடியாது. ஆனால் எந்த சமயத்திலேயும், எந்த சூழ்நிலையிலேயும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய பேச்சு மெய்ப்பேச்சாக சத்தியவானின் ஆவியாக மாற இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நான் மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து வாழ என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முடிவு என்ன அப்படின்னா, நான் என் கணவன்கிட்ட பேசுவேன், என் மனைவிட்ட பேசுவேன், என் பிள்ளைங்க கிட்ட பேசுவேன், மாமனார்கிட்ட பேசுவேன், மாமியார்கிட்ட பேசுவேன், என் உறவுகள்கிட்ட பேசுவேன், சமுதாயத்தில் அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் பேசுவேன், சபையில ஒவ்வொருத்தையும் வந்து பேசுவேன். நான் யாருகிட்ட எப்ப எதை பற்றி பேசினாலும் அதுல கொஞ்சம் கூட என்ன வந்துடக்கூடாது, பொய் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஆவியானுடைய வசன சத்தத்தின் அடிப்படையில மெய்யாக சத்தியமாக வெளிப்பட வேண்டும். இதை என் வாழ்க்கையில ஒரு நாள்ல நிறைவேற்றி விட முடியாது. ஆனால் என் வாழ்நாளெல்லாம் இதை நிறைவேற்றி விடதான் இந்த சத்தியத்தை தேவன் என்னோடு பேசி இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து நான் மனம் திரும்ப தேவ சமூகத்தில் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிக்கலாமே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள், பெரியவங்கன்னு சொல்லி, ஊழியக்காரர்கள்னு சொல்லி எல்லாரும் கேட்ட சத்திய தேவ செய்திய நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வர வேண்டாமா? சத்தியவானின் சத்தியத்துல 2வது உபத்தலைப்பா
சத்தியவானின் ஆவியை பற்றி இன்னைக்கு தேவன் என்னோட பேசி இருக்கிறாரு. எதற்காக பேசி இருக்கிறாரு? ஏன் ஆவிய, என்னுடைய சுபாவத்தின்படி பேசப்படுகிற என்னுடைய ஆவிய, பொய்யா பேசக்கூடிய என்னுடைய ஆவிய நமக்கு சத்தியத்தின்படி பேசுகிறது போல தோணும். சத்திய வசன சத்தத்தின் அடிப்படையில நாம பேசிக்கொண்டு வருவது போல நமக்கு தோணும். ஆனால் நம்மையும் அறியாமல் நம்முடைய ஆவியானது, நம்முடைய வாயானது பெரும்பாலான நேரங்கள்ல பொய்ய சார்ந்துதாங்க பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா வேதத்துல நீங்களும் நானும் மெய்ய பேசணும்னு எழுதி இருக்கிறது. ஏன் என்னோட ஆவி மெய்ய பேச மாட்டேங்குது? ஏன் என்னோட ஆவி சத்தியவானின் ஆவியா இயங்க மாட்டேங்குது? ஒரே ஒரு வசனத்தை கூட என்னால நிறைவேற்ற முடியலையே. நிறைவேற்றுவது போல வேஷம் தானே காமிக்கிறேன், நிறைவேற்றுகிற யதார்த்தம் வெளிப்படவில்லையே. எத்தனை வருஷமாச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருஷமாச்சு நான் சத்திய மார்க்க சபைக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னு எழுதி இருக்கிறத 10-13 வருஷமா இந்த சபைக்குள்ள வந்துகிட்டு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானுடைய வசனத்தை எத்தனை முறை கேட்டிருக்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய வசன சத்திய அறிவு உண்டாகிற அளவுக்கு கேட்டிருக்கிறேனா? அப்படியே அந்த வசன அறிவுக்கு இடம் கொடுத்திருக்கிறேனா? எனக்குள்ள ஆவிய வச்சிருக்கிறார, அந்த ஆவி பரிசுத்த ஆவியானுடைய வசனத்தால நிரம்பி இருக்கிறதா? என்னைக்காவது இதை பற்றி சிந்திச்சிருக்கிறோமா? இதுவரை நம்ம ஆவியை பற்றி பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாகிய வசனம் நிரம்பி இருக்கணும்னு சொல்லி நினைக்காம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு மனம் திரும்பணும். உலக கிறிஸ்தவர்கள் அந்நிய பாஷைய பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவ ஜனமா, சத்திய மார்க்க ஜனமா, சத்திய ஆவியானுடைய வசனம் தான் அவருடைய சத்தங்கிறத அறிஞ்சிருக்கிறோமே. இதற்கு நம்ம ஆவியில இடம் கொடுத்திருக்கிறோமா? அப்படி இடம் கொடுத்தோம்னா பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்ம ஆவிக்கு வருவாரே. அவர் நம்ம ஆவிக்கு வரும்போது நாமும், அதாவது நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரை அசைஞ்சு பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாகிய வசனத்தை ஆராய்ச்சி செய்வேன். இன்னும் ஆவிக்கே பரிசுத்த ஆவியானுடைய வசனம் வராம இருக்கு. ஒரு உதாரணம், எபேசியர் 4:25 இன்னும் என் ஆவிக்கு வராம இருக்கு. எப்படி என் ஆவி பரிசுத்த ஆவியானுடைய துணையோட ஆராய்ச்சி பண்ணும்? மனம் திரும்புங்க. என் ஆவிய சத்தியவானின் ஆவியா வைக்கணும்னு சொல்லி, மாற்றணும்னு சொல்லி, உருவாக்கணும்னு சொல்லி, உணர்வு இல்லாம சத்திய அறிவு இல்லாம இருந்ததெல்லாம் குற்றம்னு சொல்லி உணருங்க. அப்படி உணர்ந்தா சத்திய ஆவியானுடைய சத்தத்துக்கு வசனத்துக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோட ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணாதான் நம்ம ஆவியில, நம்ம பேச்சுல எவ்வளவு பொய் இருக்கு, அதை எப்படி களையாம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை எப்படி களையணுங்கிற அந்த அறிதெல்லாம் உண்டாகும். அந்த அறிதல் உண்டானாதான் பொய்ய களைஞ்சு கண்டிப்பா பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட நம்ம ஆவியானது, வாயானது, நாவானது, வார்த்தையானது மெய்ய பேசுகிறதாக மாறும். நல்ல தீர்மானம் எடுக்கணும். புதிய உடன்படிக்கையின் சத்தியம் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் சத்தியவான வாழணும், சத்திய ஆவிய உடையவர்களா வாழணும். சத்தியத்தை பேசணுங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். எதை பேசினாலும், எப்ப பேசினாலும், யாருகிட்ட பேசினாலும், எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சத்திய வசனத்தின்படி பேச என் ஆவிய மாற்றுங்கன்னு சொல்லி, என் ஆவி கேட்ட மாற்றங்களை உருவாக்குங்கன்னு சொல்லி, நல்ல உணர்வை கொடுங்கன்னு சொல்லி நல்ல தீர்மானம் பண்ணலாமா? அப்படி தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் சைமனை ஜெபிப்பார். ஆமாண்டவரே, மகிமையெடுத்துக்கிறோம். ஆமே. எல்லாரும் வாயில திறந்து மயப்படுத்தும். சத்தியவானின் ஆவியை குறித்து அல்லேலூயா எழுதி கட்டாவே ஆத்துமாவை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆமென். நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, நீர் ஒருவரே சத்திய தெய்வம். ஆமென். பாதத்திலே பணிந்து குனிந்து
ஆமென். சேவிக்கிறோம் ஆமே தொழுது சேவிக்கிறோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரா. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் ஆமென். பண்ணுகிறபடி உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிட்டு ஸ்தோத்திரா. சத்தியத்தை பேசுகிறவன் ஸ்தோத்திரா. ஆண்டவரே, சத்தியமாக ஆலயத்தில் வைத்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, எப்பேற்பட்ட நிலையிலும் கர்த்தாவே, ஸ்தோத்திரா. என்னுடைய ஆவியில கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற அல்லேலூயா. மனதார பேசும்படியாக ஸ்தோத்திரா. இந்த கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருபோதும் கர்த்தாவே ஸ்தோத்திர சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் பேசாதபடி, ஆமென். சத்தியத்துக்கு எதிராக நாங்கள் பேசாதபடிக்கு ஆவியாருடைய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, அல்லேலூயா ஆவியாருடைய ஆண்டவரே சத்தம் எங்களுடைய ஆவியில நிரப்ப வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே, சத்திய ஆவியாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஸ்தோத்திரா. எங்களுக்கு திரும்ப பாராட்ட முடியாது. ஜெபிக்கிறோம். ரத்தத்தோட தீபமாய் இருக்கிறது. ஆமென். எங்களுடைய ஆவி எப்போது எரிந்து பிரகாசிக்கிறது. ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை திரும்ப பாராட்ட முடியாது. ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே பிறனுடைய மெய்ய பேசணும். அல்லேலூயா. ஒருபோதும் பொய்ய பேசக்கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரா. உம்முடைய ஆவி அணைந்து போகக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய ஆவி ஆண்டவரே மூடப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரா. ஆண்டவரே, எல்லா இடத்திலும் மனதார சத்தியத்தை பேசும்படியா ஆமென். பொய்யை எங்களுடைய ஆவியை விட்டு கலந்து போடும்படியா ஸ்தோத்திரா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய சத்தத்தினாலே வழிநடத்தும். சத்தியவானின் ஆவியாய் வழி நடத்தும்படி செபிக்கிறோம். நீ செய்ய போறதுக்காக நன்றி. எங்களுடைய ஆவி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் மீறுதலை வெளிப்படுத்தாதபடி ஸ்தோத்திரா. ஆவியானுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து ஆமென். நடக்க திரும்ப பாராட்ட முடியாது. செபிக்கிறோம். அப்படியே அந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி. செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வேலை ஊழிய வாழ்க்கையில கர்த்தாவே உங்களுடைய ஆவி சத்தியவானின் ஆவியா காணப்பட அல்லேலூயா. பாராட்ட முடியாது. செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.